ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல், ஒரு சந்தோஷமான தகவல். சில பேருக்கு வருத்தமா கூட இருக்கலாம். என்னன்னா, 43 வருஷத்துக்கு அப்புறம் 43 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ கடைசியா குவைத்த விசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 43 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்மளுடைய பிரதமரா இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து குவைத்துக்கு வர இருக்கிறாங்க. இது கன்ஃபார்மா அபிஷியலா ஓகே ஆயிடுச்சு. அதாவது வரக்கூடிய டிசம்பர் 21, 22ஆம் தேதி வர இருக்கிறாங்க. இந்த 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா குவைத்தினுடைய மன்னர் ஷேக் மிஷால் அவர்களையும், அதே மாதிரி கிரவுன் பிரின்ஸ் ஷேக் சபால் காலித் அவர்களையும், குவைத்துடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் அஹ்மத் அல் அப்துல்லா அவர்களையும் சந்திக்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் இங்க எம்பசி விசிட்டிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவைத்துல இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல், முக்கியமான அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் தலைவர்கள் அப்படின்ற மாதிரியும், அதோட குவைத் இந்தியாவுடைய உறவுகளை வலுப்பெறக்கூடிய வகையிலையும், அதே மாதிரி லேபர்ஸ் பத்தியும் பேச இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகளா இருக்க போகுது அப்படின்னு தெரியல. எது எப்படியோ யாரு வந்தாலும் சரி, சாதாரண அமைச்சர்களா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி இங்க வந்திருந்தாலும் சரி, நமக்கு என்ன பிரயோஜனம், நம்மளை பத்தி என்ன பேச போறாங்க, அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம், நமக்கு ஏதாவது சாதகமா வருதா என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, வீடியோ தமிழில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் குவைத்துல எவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படின்ற மாதிரி. நான் சம்பாரிச்ச ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நீங்க எல்லாம் என்ன சம்பாரிச்சீங்க, என்ன மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க, இல்ல என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சீங்க அப்படின்றதான் நம்ம வெளியில கொண்டு வர போறோம். நம்முடைய சேனல்ல ஒரு புதுமையான ஒரு விஷயம், ஒரு புதுமையான கண்டென்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கலாம், வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்களை வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு நிமிஷம் 60 நிமிஷத்துக்குள்ள சின்ன சின்னதா நம்ம நேர்காணல் மாதிரி சின்னதா வீடியோ எடுத்திருப்போம். அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு எடுத்து வீடியோ போட்டிருந்தோம். அது போக அது சில பேர்களை மட்டும் நம்ம போற இடங்கள்ல தேடி தேடி போய் நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி கடைசியா கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மேரி அம்மாவை பத்தி. அவங்க 30 வருஷ அனுபவங்கள் இங்க குவைத்துல எப்படி இருக்காங்க, ஒரு குவைத்து வீட்டுல வந்து எஜமானியா அவங்க இன்னைக்கு இப்ப வளம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண சொல்லி நம்ம அந்த வீடியோவை போட்டிருந்தோம். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ பேர், குவைத்துல மட்டும் கிடையாது, குவைத் அல்லாத மற்ற நாடுகள்லையும் சரி, இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் பல வருஷங்களா சில வருஷங்கள்லயும் நல்ல நிலைமையில ஆனவங்க, அவங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், அவங்களுடைய இங்க அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அங்க எந்த மாதிரி எல்லாம் அவங்க இருந்து சம்பாதிச்சு இந்த மாதிரி எல்லாம் முன்னிலைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம வந்து வீடியோவை போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலை இப்படி ரெக்டாங்கிளா ஒரு இடத்துல அல்லது யாரோ ஒருத்தங்களை வச்சு நீங்க பிடிக்க வச்சுட்டு சாதாரணமா வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க அதுல பேசுங்க. அதாவது உங்களுடைய பேரு, நான் இந்த நாட்டுல இருக்கேன், இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து இங்க வந்து இத்தனை வருஷங்களா அனுபவிச்சேன், இந்த மாதிரிலாம் இருந்தேன் போனேன். அதே மாதிரி நான் இத்தனை வருஷங்களா இருந்து இந்த நாட்டுல சரி, எந்த ஒரு நாட்டுல இருந்தாலும் சரி, அந்த நாட்டுல நான் வந்து இந்த அளவுக்கு நான் வீடு கட்டினேன், வாசல் கட்டினேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பிள்ளைங்களை வளர்த்தேன், படிக்க வச்சேன். இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை இதெல்லாம் ஷேர் பண்ணி நீங்க அந்த வீடியோவா, அது எவ்வளவு லென்த்தா இருந்தாலும் சரி எடுத்து நீங்க நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுடைய வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் செய்யப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீடியோவை எடுத்து நீங்க வந்து டாக்குமெண்ட்ல போயிட்டு, அதாவது வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதே டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ல போய் சூஸ் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டி உடையாம வரும். அந்த வீடியோ நாம எடிட் பண்ணி உங்களுடைய இதை போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா சில பேர் வீடியோ அப்படின்னாலே வெக்கப்படுறவங்க, கூச்சப்படுறவங்க இருப்பாங்க. ஆனா நிறைய பேரு இந்த மாதிரி என்னுடைய கருத்துக்களையும் நான் சொல்லணும், வெளி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரியும், நானும் இந்த மாதிரி யூடியூப்ல வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட இதுகளை நம்ம போஸ்ட் பண்ணணும், அவங்களோட இதை முன்னாடி கொண்டு வரணும், அவங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், அவங்க அந்த சம்பாரிச்சு அவங்க கடந்து வந்த வாழ்க்கைகளை சொல்லும் போது அது ஒரு சில பேருக்கு முன்மாதிரியாகவும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால நீங்க ஒன்னே ஒண்ணுதான், உங்க மொபைலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட இதை வந்து என்னுடைய நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து டாக்குமெண்ட் வைஸா அனுப்புங்க. ஸோ உங்களோட வீடியோவும் நம்ம யூடியூப்ல பதிவிடப்படும். அதனால இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.